ஆக்சிடென்டலா ஏதாவது கவிதையா வந்துட்டா கூட ஐயோ இது கவிதையா இருக்குங்க, கவிதை வேணாம், இது இந்த படத்துக்கு இது தேவையே இல்லை, இந்த படம் வந்து நான் வேற மாதிரி பண்றேன், வேற மாதிரி என்னோட விஷனே வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு 19 பாடல் நீங்க கேட்க போறீங்கன்னா அந்த ஒரு 19 பாடலும் வெவ்வேறு வடிவத்துல இருக்கும். எந்த ஒரு பாடலும் ஒண்ணு மாதிரி இருக்காது. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். மேடையில ரொம்ப அழகான இயக்குனர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாருமே இருக்காங்க. பத்திரிகையாளர்கள் எல்லாரும் முன்னிலையிலும் இந்த படம் வந்து இதை பத்தி பேசுறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த படத்துக்காக இல்லை, ஏழுக்கடல் ஏழுமலை படத்துக்காக பாடல் எழுதுறதுக்காகன்னு சொல்லிட்டு ராம் அவர்கள் கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு. அந்த அழைப்பை வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு அழைப்பு அந்த அழைப்பு. ஏன்னா அவங்களோட யுவன் முத்துக்குமார் அண்ட் ராம் அவர்களுடைய இணைந்து அவங்க உருவாக்கின பாடல்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள். என்னோட பட்டியலில் எப்பவுமே இருக்கிற பாடல்கள், கற்றது தமிழில் வர பாடல்கள் ஆகட்டும், ஆனந்த யாழை ஆகட்டும், அது வரைக்கும் எல்லா பாடல்களும். அங்கே போகும்போது அவரை பார்க்க போகும்போது அவரோட அப்பார்ட்மெண்ட்க்கு போகிற வழியில் அவங்களோட பாடல்கள்லாம் கேட்டுகிட்டே போனேன். போயிட்டு அந்த படத்துக்கான வேலை ஆரம்பித்தோம். அந்த படத்தில் வந்து ரொம்ப கவித்துவமான ஒரு படம். அந்த படமே அவ்வளவு ஒரு கவிதை. அதில் அவர் வந்து தமிழ் கவிதை அவ்வளவு வந்து என்ஜாய் பண்ணி வாங்கிட்டே இருந்தார். இன்னும் வேணும் எனக்கு, நான் எவ்வளவு அழகா ஒரு வரி எழுதிட்டோம், எனக்கு இந்த வரி ரொம்ப அழகா இருக்குன்னு நான் நினைச்சேனாலும் இந்த வரி அழகாயிடுச்சானா அதுக்கு மேல இருக்கிற வரி இதோட கம்மியாயிடுச்சு, அதையும் இன்னும் கவித்துவமாக்கலாமான்ட்டு ஒவ்வொரு வரியா அப்படி கேட்டு வாங்கிட்டு வந்தாரு. ஸோ அவருக்கு அந்த அப்படி ஆரம்பிச்ச அந்த திங் அதுல இருந்து பறந்து போக்கு நாங்க வரும்போது டோட்டலா வேற ஒரு டொமைனுக்கு மாறிட்டார். வேற ஒரு ராம் சாரை நான் பார்த்தேன். நான் என்ன எழுதினாலும் ஆக்சிடென்டலா ஏதாவது கவிதையா வந்துட்டா கூட ஐயோ இது கவிதையா இருக்குங்க, கவிதை வேணாம், இந்த படத்துக்கு இது தேவையே இல்லை, இந்த படம் வந்து நான் வேற மாதிரி பண்றேன், வேற மாதிரி என்னோட விஷனே வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவரை டோட்டலா வேற ஒரு ஜானருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு அது கூட்டு போனாரு. எனக்கும் ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது அப்படியே 1 2 அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு ஆரம்பிச்சு அப்புறம் முடிக்கும் போது 25 பாட்டு எழுதணும் அந்த படத்துக்கு. அந்த 25 பாட்டுல ஒரு 19 பாட்டு படத்துல இருக்கு. ஸோ அந்த 19 பாடல்களும் வந்து அவர் கூட சேர்ந்து எழுதின அந்த அனுபவம் வந்து எப்படி வந்து அவர் என்ன ஒரு பேனா மாதிரி பயன்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லி பார்த்தேன். அவரோட எண்ணங்களை வந்து அப்படியே வந்து என்னோட கையை பிடிச்சு அவர் எழுதினாரு. அது ரொம்ப ஒரு அழகான ஒரு அனுபவமா இருந்துச்சு. ஒரு விஷுவல் நீங்க பார்த்த பாடல்கள் மாதிரிதான் எல்லாமே வந்து நீங்க கண்ணை மூடிக்கிட்டு இந்த பாடல்களை கேட்டா கூட அந்த படம் உங்க கண்ணு முன்னாடி ஓடும். யார் மேல இருக்கா, யார் கீழே இருக்கா, எவ்வளவு ஆங்கிள் மலை இருக்கு, இப்படிதான் இந்த முழு படத்துல இருக்கிற பாடல்கள் வந்து ரொம்ப ஒரு எளிமையான ஒரு இதுல இருக்கும். இந்த பாடல்கள் வந்து சில நாள் உட்காந்து ஒரு 5 பாடல்கள் எழுதுவோம், அடுத்த நாள் ஒரு 8 பாடல்கள் உட்காந்து எழுதுவோம். எழுதிட்டு சந்தோஷ்க்கு அனுப்புவோம். சந்தோஷ் உடனே அதுக்கான இசை ஒன்று அமைச்சிட்டு அனுப்புவாரு. சந்தோஷ் வந்து ரொம்ப ஒரு டேலண்டடான ஒரு புது ஜென்ரேஷன் கம்போசர். ஸோ அவரோட மியூசிக் இதுல இருக்கிற வெரைட்டி வந்து அது சொல்லும். ஏன்னா ஒரு 19 பாடல் நீங்க கேட்க போறீங்கன்னா அந்த ஒரு 19 பாடலும் வெவ்வேறு வடிவத்துல இருக்கும். எந்த ஒரு பாடலும் ஒண்ணு மாதிரி இருக்காது. அது ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. பாடகர்களும் வந்து ரொம்ப அழகான பாடகர்கள் வந்து நிறைய பேர் பாடியிருக்காங்க. நிறைய கேமியோஸ் ஒண்ணா வந்து ராம் சார் சொல்லுவாரு யாருன்னா வர போறாங்கன்ட்டு. சித்தார்த் வந்து நான் கண்டிப்பா அவரை பாராட்டணும். இன்னைக்கு வந்து பாட்டு மட்டும் இல்ல, மறுபடி நீ பாட்டும் அவர் ஏழுக்கடல் ஏழுமலையில வந்து பாடியிருந்தாரு. அவருடைய அந்த குரல் வந்து அது ரொம்ப அது எனக்கு வந்து ப்ரொஃபஷனல் சிங்கிங்கா இல்லையான்னு சொல்ல தெரியாது. ஆனா அது உயிர்ல இருந்து பாடியிருந்தாரு. அவர் பாடினப்போ அதுல இருக்கிற எங்க வந்து திடீர்னு ஒரு பாஸ் விடுவாரு, அந்த கேள்வி கொக்கியும் போது அந்த இடத்துல ஒரு அமைதி அப்படியே உள்ள போயிட்டு திருப்பி அடுத்த வரி வரும். அவ்வளவு உணர்ந்து பாடியிருப்பாரு அவர். இந்த படத்துலயும் இந்த பாட்டையும் ரொம்ப அழகா பாடியிருந்தாரு. நம்ம டாடி ரொம்ப பாவம் பாட்டு. இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் இந்த இது எடுக்கும் போதே நம்ம எல்லாருமே இதை அனுபவிச்சிருப்போம். ஒரு வீடு, எல்லாருமே ஒரு வீட்டுக்குள்ள இருப்போம். ஆனா அந்த ஒரு வீட்டுக்குள்ள ஒரு 3 வெவ்வேறு உலகங்கள் இருக்கும். நான்ற ஒரு உலகம், என் மனைவின்ற ஒரு உலகம், என்னோட மகன்ற ஒரு உலகம். 3 வெவ்வேறு உலகங்கள். இந்த 3 உலகங்களுக்கு நடுவுல நடக்கிற அந்த ஒரு இணைப்பும் அந்த ஒரு போராட்டமும் இதுதான் வந்து நம்ம எல்லாரோட வாழ்க்கை. அதுல நம்ம எதை ரசிக்கிறோம், எல்லாத்தையும் கடந்து போறோம். ரொம்ப அழகா அதை படம் பிடிச்சிருக்காரு. இது வந்து ராம்சரோட படத்துல வழக்கமா நிறைய வந்து ஒரு சோகம் இருக்கும், நிறைய ஒரு ஏக்கம் இருக்கும், நிறைய அது மாதிரியான எமோஷன்ஸ் இருக்கும். இதுல வந்து முழுக்க படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாருமே சிரிச்சிட்டு இருப்போம். ஒரு மெல்லிய ஒரு சிரிப்பு வந்து எல்லாரோட இதழ்கள்லயும் இருக்கும். அதுக்கு மூலமா போகும்போது அவங்களோட வலியை சொல்றாரு. அந்த சிரிப்போட அவங்களோட வலியை நம்ம பாக்குறோம், அவங்களோட நிலையை பாக்குறோம். யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாத அந்த ஒரு சிச்சுவேஷன் நம்ம பாக்குறோம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நரேஷனா இந்த கதையை நான் பார்த்தேன். அதுக்கு கூட வந்து ஒரு உதவ முடிஞ்சது பாடல்கள் மூலமான்றது ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி. ராம் சருக்கு என்னுடைய நன்றி. ரொம்ப ஒரு அழகான அனுபவம். இந்த படத்துல என்னோட ஒரு பர்சனல் மைல் ஸ்டோனும் இருக்கு. என்னோட 1000வது பாடல் இந்த படத்துல எழுதியிருக்கேன். ஸ்மோக்கிங் கில்ஸ், ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படின்ற ஒரு பாடல். அந்த பாடல் வந்து படத்தோட பார்க்கும்போது நீங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடலா இருக்கும். ஒரு மகனோட ஒரு ஏக்கம், அப்பா கிட்ட அவனோட ஒரு கெஞ்சலா அந்த பாடலை வந்து அமைச்சிருக்காரு. இந்த பாடல்கள் எல்லாம் வந்து
ரொம்ப ரொம்ப அழகான அந்த கதையை நரேட் பண்ற ஒரு பாடல்களா அமைஞ்சதுக்கு நான் ராம் சருக்கு நன்றி சொல்றேன். அண்ட் சந்தோஷ்க்கு என்னுடைய நன்றி. அந்த படத்துல பாடின பாடகர்கள் எல்லாரும், மிஷ்கின் சார் உட்பட அவருக்கும் சேர்த்து என்னுடைய நன்றி. வணக்கம்.